அதனால தான் உதயநிதிக்கு வழி தெரியல. அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வழி தெரியல. அததான் அங்கதான் நாம் முரண்படுறோம். ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த வலி, அவர் வறுமையில சோறு இல்லாம அவர் வாழ்ந்திருந்தார். அவருக்கு அந்த வலி, காமராஜருக்கு அந்த வலி தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவர் சாதாரண மகனா, ரோட்ல செருப்பு இல்லாத மகனா, அவர் சாப்பாட்டு கிடைச்ச இடத்துல தூங்குவாராம். எங்க வெறுமனே தரையில படுத்து தூங்குவாராம். அண்ணாதுரையே நான் வேட்டி கட்டுவார்ல, நான் 8 பக்கம் கட்டுவாரன். சைடு ஏ, சைடு பி, கார்னர் 1, கார்னர் 2, கார்னர் 3, கார்னர் 4, சைடு ஏல. அப்புறம் திருப்பி கட்டுவோம். ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வழி தெரியுது. விஜய்க்கு எப்படி தெரியும்? நீங்க அப்படி தெரியறதா இருந்தா 100 ரூபாய் டிக்கெட்டை உங்க ரசிகன், உங்களுக்காக பாடுபடுறவன், உங்களுக்காக கட் அவுட் ஏறி மேலே ஏறி கீழே விழுந்து கை கால் உடைச்சுக்கிறவன், உங்களுக்காக 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது நீங்க சொல்லணுமா இல்லையா? நெறிப்படுத்தணுமா இல்லையா? அப்போ அப்படி நெறிப்படுத்தல, மாறாத ரசிக்கிறாங்க. ரசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தலைவன் மனோபாவம் எங்க இருக்குது? அப்போ அதை நம்ம சாடுறோம், அதை கேள்வி கேட்கிறோம். அப்போ அதை அப்படிப்பட்ட ஆட்கள் அரசியலுக்கு தேவையில்லைன்னு கருதுறோம்.